விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று குருபூஜையாக அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி மரியாதை செலுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விஜயகாந்த் நினைவிடம் வருகை புரிந்திருக்கிறார். அங்கு அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த குருபூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என ஏற்கனவே தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீர் நேரடியாக பசுமவழி சாலையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு சென்று இந்த குருபூஜை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என நேரடியாக அழைப்புதலை கொடுத்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை பாஜக, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய நிலையில் தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். காலையிலே அம்பேத்கர் சிலையிலிருந்து அமைதி பேரணியாக வந்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமநாத விஜயகாந்த் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் காலை முதலே விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வந்த நிலையில தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்து மரியாதை செலுத்தக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.